வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா இபிஎஸ்க்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்த கிட்டவே இருந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ சசிகலா பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு வழக்கு தான், இந்த கொடநாடு விஷயம், அதே மாதிரி இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சாலுமே ஆனால் அதெல்லாம் பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம் கல்வி. ஆனால் இந்த டெண்டர் முறைகேடு அப்படி கிடையாது. ஸோ டெண்டர் முறைகேடு பார்த்திங்கன்னா டெல்லி நினச்சாதான் காப்பாற்ற முடியுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா டெல்லி காப்பாற்ற முடியும்னா அந்த வழக்கை பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுட்டே போகலாம், வாய்தா வாங்கிட்டே போகலாம், இல்லை அதை பார்த்திங்கன்னா காலம் தாழ்த்துறான் தவிர்த்து. ஆனால் இதுலேருந்து பார்த்திங்கன்னா தப்பிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா நம்ம திரும்ப ஜெயலலிதா அவங்க இறந்தனால தான் பார்த்திங்கன்னா சசிகலா மட்டும் சிறைக்கு போனாங்க. இல்லைனா ஜெயலலிதாவும் சேர்ந்து சிறைக்கு போகிற ஒரு சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இந்த டெண்டர் முறைகேடை பார்த்திங்கன்னா காலம் தாழ்த்திட்டே இருந்தாலுமே அதோட நியாயம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா புரட்டி போட்டுன்றாங்க. ஸோ அதனாலவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.